மார்ச் மாத 29ஆம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னும் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களோட பிம்பமாகவே இருக்கும் அந்த காகத்துக்கு இப்படி ஒரு உணவு வைத்து பாருங்க. 7 ஜென்ம பாவமும் தீர்ந்து நல்ல காலம் பிறப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்துக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகி அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த ஒரு செயல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் படையல் போடுவதற்கான நேரம் என்ன, தர்ப்பண காரியங்கள் செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, இன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அமாவாசை தினத்தில். அதே போல் சனி பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த நாளில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முன்னோர்களின் பிம்பமாகவே இருக்கும், முன்னோர்களின் ரூபமாகவே நம் வீடு தேடி வரும் அந்த காகத்துக்கு இப்படி நம்ம உணவு வைக்கணும். முன்னோர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான உணவுகள் என்ன அப்படிங்கிறத தேடி தேடி கண்டுபிடித்து நம்ம அந்த சமைத்து படையல் வைத்து முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக படையல் வைத்து நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அந்த உணவில் எல்லாத்தையுமே இலையில் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக என்ன படையல் வைக்கிறோமோ அதில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பொருள் கூட விடாமல் எடுத்து சின்ன ஒரு இலையாக எடுத்து அதில் காகத்துக்கு அப்படின்னு நம்ம வைக்கலாம். படையலில் இருக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சின்ன இலையில் காகத்துக்கு அப்படின்னு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த இலையில் வைத்து நல்லா எல்லா பொருளையும் சேர்ந்து ஒன்றாக வரும் மாதிரி நல்லா பிசைந்து எடுத்துக்கிட்டு போய் நம்ம காகத்துக்கு வைக்கணும். எச்சில் படுவதற்கு முன்பாகவே காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். காகத்துக்கு இலை போட்டு சாப்பாடு வைக்கும் பொழுது மறக்காமல் தண்ணீரும் வைக்க வேண்டும். இந்த மாதிரி இன்று அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த படையலில் இருக்கும் எல்லா பொருட்களையுமே எடுத்து நல்லா பிசைந்து காகத்துக்கு அதை வைத்து காகம் சாப்பிடும் வரை நம்ம பொறுமையாக காத்திருந்து அந்த காகம் அதை சாப்பிட்ட பிறகு முன்னோர்களே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐதீகமாக நம்ம எடுத்துக்கிட்டு மனநிறைவோடு நம்ம வீட்டுக்கு நமக்கான உணவை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அமாவாசை தினத்தில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது 7 ஜென்ம சாபமும் தீங்கி இது நாள் வரை நம் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பங்குனி மாத அமாவாசையை தவற விடாமல் காகத்துக்கு இப்படி உணவு வைத்து பாருங்க. இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.